Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் முன்னாடியே வந்து எடுத்தது. ஸோ அதுக்கு இடையில கல்யாணம் அந்த ஃபங்க்ஷன் அதெல்லாமே 1 வீக் வந்தனால வீடியோ வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் அகரனும் சித்தி வீட்டுக்கு, அதாவது தருண் வீடு இருக்கு இல்லையா, ஸோ தருண் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அம்மா வீட்டிலேருந்து ஒரு 5 to 10 minutes தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஈவினிங் அண்ட் டின்னர் ரெசிபீஸோட இந்த vlog வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தருண் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே செஞ்சு ஒரு கெட் டுகெதர் மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போனோம். ஆனால் சடனாக அங்கே போயிட்டு பிளான் சேஞ்ச் ஆகிட்டு ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸும் அதுக்கப்புறம் டின்னர் வந்து அங்கேயே எல்லாத்துக்குமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தோம். ஸோ அது தருணோட ரெசிபி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த தாபா ஸ்டைலில் தாபாலெலாம் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ சேம் அதே டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த ரெசிபி ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுனில் சிக்கன் கிடைக்காது, பட் இருந்தாலும் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பார்த்திங்கன்னா தருணோட வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இது அவங்களோட பூனை பால் குடிச்சிட்ருக்கு. இந்த பெரிய பூனையோட குட்டி பசங்கள்லாம் வீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ நான் அப்புறமா தேடி உங்களுக்கு அவங்களையும் வந்து காட்டுறேன். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பூனை, நான் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்லாம் வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டு உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் டைமுங்கனால பூ யாருமே பறித்து விற்கிறதுக்கு எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியறதுனால நிறையா பூ வந்து கிடச்சிது. ஸோ சாமிக்கு நாங்களும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே உட்காந்து கட்டிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ அழகாலாம் கட்ட தெரியாது. ஸோ அக்கா சித்தி அவங்கெல்லாம் உட்காந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டே அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அண்டு பேசிகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் இதுக்கப்புறம் வந்து கட்லெட் பண்ணலாம் அப்படின்னு தான் ரெசிபி ஸ்நாக் வந்து யோசிச்சுருந்தோம். ஸோ ரொம்ப லேட் ஆகிடும் இதுக்கப்புறம் ஆரம்பித்தா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்துட்டு நான் போண்டா சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்க என்னென்ன போட்டாங்கன்னா கடலை மாவு, பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா வேணும்னா காரத்துக்கு பச்சை மிளகா இல்லைனா வரமிளகா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்திங்கன்னா போண்டா நல்லா புசு புசுன்னு வரும், நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ரொம்ப தண்ணியும் இல்லை ரொம்ப கெட்டியும் இல்லை, மீடியமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போண்டா சுட்டு எடுத்து சாப்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உள்ளே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தனியாக போயிடுச்சு அப்படின்னா போண்டா வந்து ஒழுங்காக வராது. ஸோ கரெக்டாக மிக்ஸ் பண்ணி சுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டான போண்டா வந்து கிடைக்கும். ஸோ அடுப்பை மீடியமில் வச்சு 2 சைடும் நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிளைமேட்டுக்கும் இந்த போண்டாவுக்கும் ரொம்ப சூப்பராக சூட் ஆச்சு அன்றைக்கி. ஸோ நான் ஒரு போண்டா எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக கையில் நான் தொட்ட உடனே அது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மிக்சிங் தான் வந்து மெயின். ரொம்ப தண்ணியும் இல்லை கெட்டியும் இல்லாமல் மீடியமாக கரெக்டான பதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாவே போண்டா நல்லா வரும். ஸோ போண்டா எல்லாமே சுட்டுட்டு டீ குடிக்கிறவங்க டீ எல்லாமே வச்சு ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸு எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் சித்தி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா செடியெல்லாம் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன செடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உள்ள என்ட்ரன்ஸ்க்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி கார்டன் வந்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல துளசி செடி அண்ட் கீழே பாருங்கள் கீரை போட்டிருக்காங்க, வல்லார கீரை இருக்கு இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக அப்படியே படர்ந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் ரோஸ் செடியும் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செடியும் இருக்குது, இன்னொரு ரோஸ் செடியும் வச்சுருக்காங்க. அதில் நிறையா பூ இருந்துச்சு. ஒரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் க்ரீமியாக ஒரு க்ரீம் கலர் மாதிரி இருந்துச்சு. அது நிறைய ரோஸ் இருந்துச்சு அந்த செடியில், அதான் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்துச்சு. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருதாணி மரம் வந்து வச்சுருக்காங்க.
மருதாணி செடிக்கு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளசி செடி வந்து இருந்துச்சு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செடி, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா தூதுவளை செடியும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த செடி பார்த்திங்கன்னா கலர் காக்கடா பூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த செடின்னு சொன்னாங்க. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு துளசி செடி, அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு முல்லைப்பூ செடி. ஸோ அது குட்டி செடிங்கிறதுனால ஒரு 4-5 பூ மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிப்பூ செடி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து குட்டி செடி தான். ஸோ 1-2 பூ 4-5 பூ அந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துலேயுமே இருந்தது. அண்ட் இங்கேயும் அதே மாதிரி அந்த கலர் காக்கடா செடி, துளசி செடி. துளசி வந்து எப்பவுமே ஒன்று வச்சாலே போதும், அந்த காற்றுக்கு அந்த விதையெல்லாம் பரவி நிறைய செடி வந்து முளைச்சிரும். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மல்லிப்பூ செடியும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த செடியில் வந்து கொஞ்சம் மொக்கு பாருங்கள் நிறையாவே வந்திருக்கு. ஸோ ஓவரால் கார்டன் வியூ பார்த்திங்க அப்படின்னா இந்த செடியெல்லாம் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அகரன்னு குட்டி பசங்களாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக சாஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, டொமேட்டோ கெச்சப். ஸோ அது வந்து ஊற்றி அட்லீஸ்ட் அதை வச்சாவது சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக அதை ஊற்றி எல்லாத்தையுமே வந்து அதை தொட்டு சாப்பிட வச்சோம். அகரன் அவங்க அண்ணாங்களாம் சாஸ் தொட்டு சாப்பிட்றாங்க, எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே கொஞ்சம் வாங்கி அதை தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு டீ எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு தருண் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி மரம் வந்து இருந்துச்சு. ஸோ பப்பாளி ஒன்று வந்து நல்லாவே பழுத்துருச்சு, மீதியெல்லாம் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ எல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தருண் தான் வந்து பறிச்சிட்டு இருந்தான். பப்பாளி எல்லாமே பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு டின்னர் தான் ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து குட்டி பூனை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ரூமில் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள், 3 குட்டி இருக்குன்னாங்க. ஸோ நாங்கள் 2 தான் வந்து கண்டுபிடிச்சோம், இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ டின்னர் டைம் வந்து சீக்கிரமாக ஆகிடும், குழந்தைங்களும் இருக்காங்க, பசி வந்துடும் அப்படிங்கிறனால சரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி சப்பாத்தியும் சிக்கன் கிரேவின்னா. ஸோ தருண் வந்து சிக்கன் வாங்க போயிட்டான். 1 kg அளவுக்கு சிக்கன் வச்சு தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ தக்காளி கட் பண்ணியாச்சு, இன்னும் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாமே கட் பண்ணணும். ஸோ பெரிய வெங்காயம் வந்து தருண் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெங்காயம் வந்து தேவையான அளவு கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக பூண்டு நான் உரிச்சிட்டு இருந்தேன், தருண் வந்து இஞ்சி வந்து கட் பண்ணிட்டு இருந்தான். அண்டு அக்கா தான் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. சிக்கனும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து அரைச்சிடலாம். ஸோ லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டை அரைச்சாச்சு, நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் வந்து நல்லா சூடாகி உருகட்டும். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா அந்த ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாரு அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நீட்டமாக சேர்க்கறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப ஃபைனாகவும் போடலாம், அப்படி இல்லை நாங்கள் கட் பண்ணியிருக்க மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க மாதிரியும் கொஞ்சம் குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க.
ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து நமக்கு கோல்டன் கலராக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அண்ட் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அந்த வெங்காயம் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசிய எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தக்காளி சேர்த்துட்டு வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பும் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மசிய வெந்து வரணும் நமக்கு. ஸோ நல்லா வதக்கி விடுங்க. ஸோ ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு அங்கே உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சைடில். அண்ட் தக்காளி இப்போ ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ கரண்டியில் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா ஈஸியாக வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 3/4 அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ காரத்துக்கு நம்ம மிளகாலாம் எதுவுமே சேர்க்கல, மசாலா தான் சேர்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கலருக்காக மட்டும்தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ மசாலா சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து திக்காகும். ஸோ கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. காரத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்தோம். ஸோ சிக்கன் மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடணும். போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கனால லைட்டாக ஒரு 1/4 டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா வந்து ஒரு 1-2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. அடுப்பை வந்து லோ டு மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா அந்த மசாலா கூட வதக்கி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா அந்த மசாலா கூட ஒன்று சேரட்டும். இதுக்கப்புறம் இந்த சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் இருக்கும். ஸோ நல்லா எடுத்து பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கணும். ஸோ தயிர் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது கம்மியாக இருக்கோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தண்ணி வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சிக்கனை வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிக்கனும் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ அந்த ஓரத்தில் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. கிரேவியும் வந்து தண்ணி நல்லா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ ஒரு தடவை அப்பப்போ இடையில வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கட் பண்ணி மேலே வந்து சேர்த்துக்கோங்க. எங்ககிட்ட கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை மட்டும் மேலே சேர்த்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப சூப்பரான தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து கிடைக்கும்.
கிரேவி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி சப்பாத்தி, பரோட்டா, நான், ரொட்டி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் கிடைக்கும் போது இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாருமே வந்து வெளியே தான், எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.